Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தாமல் பகுதியில் மத்திய பாஜக அரசு 100 வேலை திட்டத்தில் சம்பளம் வழங்கவில்லை என்று கூறி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். எங்களுக்கு எல்லா மாநிலங்களை விட கம்மியா தமிழ்நாட்டில் எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு உண்டான உங்க கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்கும் உங்க தேவைப்பாடுகளுக்கும் உங்க சுயநலத்துக்காகவே மக்களை பயன்படுத்துறீங்க. ஆனா இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் மக்களுக்காக போராடுகின்ற ஒரே இயக்கம் திராவிட. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். விவரங்களை வழங்கலாம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே பணிபுரியக்கூடிய இந்த 100 நாள் பணியாளர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக அந்த சம்பள பாக்கி என்பது நிலுவையிலேயே இருந்து வருகிறது. இதனிலே அந்த அடித்தட்டு மக்களாக இருந்து வரக்கூடிய அந்த கிராமப்புற பங்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய நிலையிலே தமிழகத்திற்கு மத்திய அரசானது 4034 கோடி ரூபாய் அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே அந்த நிலுவை பாக்கியானது இருந்து வருகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதுமே திமுகவினர் பல்வேறு ஒன்றியங்களில் ஒரு ஒன்றியத்திற்கு 2 இடங்களிலே ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே இந்த 100 நாள் வேலை திட்ட அந்த பணியாளர்களுக்கு சம்பள பாக்கி வைத்திருப்பதை கண்டித்தும் தமிழக மத்திய அரசினை கண்டித்தும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பிலே தாமல் பகுதியிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே இந்த திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலராக இருந்து வரக்கூடிய சிஎம்பி ஏழுலரசன் அவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.